இந்த விளையாட்டுல இலங்கைக்கான முதலாவது தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. இந்த சாதனையை செஞ்சவர் மினுவாங்கொடையை சேர்ந்த ஆசிக் நசீர். அப்படி எந்த விளையாட்டுல இலங்கைக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா அந்த விளையாட்டோட பெயர் முவாய் தாய். அது என்னடாப்பா முவாய் தாய் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? அப்படித்தான் நானும் யோசிச்சேன். அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. இந்த வீடியோக்காக தான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். வாங்க விரிவா பார்க்கலாம். Muay Thai, the science of 8 limbs. ஜூன் 25 முதல் 29 வரை தாய்லாந்தில் நடந்த WBC முவாய் தாய் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2026ல இலங்கை ஒரு புதிய சாதனையை பதிவு செய்திருக்கு. இதுவரைக்கும் இந்த உலக சாம்பியன்ஷிப்ல இலங்கை தங்கப்பதக்கம் வென்றதில்லை. ஆனா இந்த கதையை மாத்தி இலங்கைக்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஆசிக் நசீர். முதல்ல இந்த முவாய் தாய்னா என்ன விளையாட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். இது தாய்லாந்தில தேசிய தற்காப்பு கலை மற்றும் முழு தொடர்பு ஃபுல் கான்டாக்ட் போர் விளையாட்டு. இந்த விளையாட்டை தி ஆர்ட் ஆஃப் 8 லிம்ஸ்னு சொல்லுவாங்க. 8 உறுப்புகளின் கலை. அதாவது உடல்ட 8 பகுதிகளை இது விளையாட்டுக்காக பயன்படுத்துவாங்களாம். 2 கைகள், 2 கால்கள், 2 முழங்கைகள், 2 முழங்கால்கள், 8 தாக்குதல் புள்ளிகள் பயன்படுத்தப்படுது. ஸோ முவாய் தாய்ங்கிறது தாய்லாந்தில் உருவான ஒரு பாரம்பரிய விளையாட்டு. இது குத்துச்சண்டை மாதிரி ரிங்ல நடக்கும். குத்து, உதை, முழங்கை, முழங்கால் தாக்குதல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுல அனுமதிக்கப்பட்டிருக்கும். எதிராளியை பிடித்தபடி முழங்கை, முழங்கால் தாக்குதல் நுட்பங்கள் இந்த விளையாட்டுல மிகவும் முக்கியமானது. பொக்சிங்ல கைகளை மட்டும்தான் பயன்படுத்தலாம். ஆனா இதுல கைகள், கால்கள், முழங்கை, முழங்கால் தாக்குதல் எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொக்சிங்ல கிளின்ச் குறைவா இருக்கும். ஆனா இங்க கிளின்ச் தான் முக்கியமான நுட்பம். பொக்சிங்ல பஞ்சிங் மட்டும். ஆனா இங்க பஞ்ச், கிக், நீ, எல்போ எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கும். இந்த விளையாட்டுல தான் நம்ம நாட்டில இருந்து போன ஆசிக் நசீர் தங்கத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. சீனியர் 57 கிலோ எடை பிரிவுல தங்கத்தை வென்றதன் மூலமாக இலங்கையில முதலாவது உலக சாம்பியன் என்ற பெயரை தனதாக்கி கொள்றாரு ஆசிக் நசீர். இவர் இதுக்கு முன்னரும் தேசிய ரீதியில 2 முறை கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு தனிப்பட்ட வெற்றியாக நாம கடந்துட முடியாது. ஏன்னா இந்த வெற்றி இலங்கையின் முவாய் தாய் விளையாட்டின் வளர்ச்சியை உலக அரங்குல எடுத்துக்காட்டின ஒரு உன்னதமான தருணம். இந்த போட்டிக்காக இலங்கையிலிருந்து 6 பேர் போயிருக்காங்க. இதுல 4 பேரு பதக்கங்களோட நாடு திரும்பி இருக்காங்க. சீனியர் 57 கிலோ எடை பிரிவுல ஆசிக் நசீர் தங்கம். 10 தொடக்கம் 11 வயது 44 கிலோ எடை பிரிவுல மெத்துகா வெள்ளி. சீனியர் 71 கிலோ எடை பிரிவுல கெவின் வெண்கலம். 14 தொடக்கம் 15 வயது 40 கிலோ எடை பிரிவுல குலுனு வெண்கலம். WBC முவாய் தாய் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய தலைவர் ரொஷான் துமிந்த இப்படி சொல்லியிருக்காரு. ஆசிக் நசீரினுடைய இந்த வெற்றி இலங்கையில இந்த விளையாட்டுல முக்கியமான ஒரு மைல்கல். இது அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை வழங்க போகுது. இலங்கை சார்பாக இந்த விளையாட்டுல பங்கு பற்றி பதக்கங்களை நாட்டுக்கு எடுத்துட்டு வந்த நம்ம வீரர்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்க அஸ்கர் ஆர்ஜே.